ஸோ ஹலோ எவ்ரிவன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட வந்து மிஸ்டர் மாரிமுத்து இருக்காரு. இந்த வருஷம் 2024-2025 நடந்த ஐபிபிஎஸ் கிளர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி இந்தியன் பேங்க்ல இப்போ வந்து போஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரிமுத்து, வெல்கம் டு த சக்ஸஸ் ஸ்டோரி இன்டர்வியூ ஷோ. அண்ட் முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார். என் பேர் மாரிமுத்து. நான் வந்து இங்க ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கேன். நான் ஃபுல்லா காலேஜ் பாஸ் அவுட் வந்து 2021 பாஸ் அவுட் ஆனேன் சார். இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கிறேன். ஃபுல்லாவே இன்ஸ்டியூட் எதுவுமே ஜாயின் பண்ணல சார். சும்மா ஓன் ப்ரிப்பரேஷன் தான். யூடியூப்ல அப்புறம் ஆன்லைன்ல பேக்கேஜ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாரு. நான் வந்து 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். 2022ல இருந்து 2025ல இப்போ கிளியர் பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலி நிறைய டைம் நான் உங்களை வந்து யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கடி உங்களோட கமெண்ட் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய இந்த குவிஸ் செஷன்ஸ்லாம் நடத்தும் போது உங்களோட இது பார்த்துருக்கேன். ஸோ எப்படி நீங்க எல்லாமே ஆன்லைன்ல தான் படிச்சீங்களா, இல்லை ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே படிச்சீங்களா? இல்ல சார், எல்லாமே ஆன்லைன் தான் சார். இன்ஸ்டியூட் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதில்ல சார். யூடியூப் ஃபுல்லா வந்து யூடியூப் தான் சார். நம்ம டெஸ்ட் பேக்கேஜ் மட்டும் ஆன்லைன்ல மெட்டீரியல் வாங்கி பார்த்துக்கிட்டு மிச்சம் எல்லாமே யூடியூப் வீடியோ எல்லாமே யூடியூப்ல தான் சார் பார்த்து லைவ் செஷன் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன் சார் அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களை பேங்க் எக்ஸாம் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணி வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு யாராவது சொன்னாங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஎன்இபியில அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அசிஸ்டன்ட் ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பேங்கிங் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். எனக்கு பேசிக்காக அதில் ஐடியாவே கிடையாது. அப்புறம் ரிலேட்டிவ்ல ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க சார். இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் உங்க சேனலையும் சொன்னாங்க சார். லிவிங் சிஏ பண்ணிட்டாவும் கரண்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். ஓகே, அந்த மாதிரி தான். சரி, முதல்ல உள்ள நீங்க வந்தீங்க, பேங்க் எக்ஸாம் வந்தீங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் எக்ஸாம் உள்ள வரீங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணீங்க? உங்க ப்ரிலிம்ஸோட ஜர்னி பத்தி ஃபுல்லாவே சொல்லுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எதுவுமே அட்டென்ட் பண்ண மாட்டேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் சொல்றது, பேசிக்கா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க. எல்லா டாபிக்குமே இப்போ ஆர்டில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் 1-2 டாபிக் வந்து உங்களுக்கு இஷ்டம் தான், அதை இக்னோர் பண்ணிக்கலாம் சார். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மென்சுரேஷன்னா என்னன்னே தெரியாது சார். ஏன்னா அதை நான் சால்வ் படிச்சதே கிடையாது. அது ஃபார்முலா படிக்கணும், அதனால பண்ணது கிடையாது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் எனக்கு தெரியாது சார். நான் அது தெரியாமையே ஆப்டில வந்து ஒரு 34 மார்க்ஸ் எடுத்துருவேன் சார் 35க்கு. எனக்கு அது ஏன் அப்படின்னா, நான் மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் சார். மற்ற எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை இக்னோர் பண்றதுல கரெக்டா இருக்கும் சார். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் போடும்போது நம்ம அப்படியே அந்த ஸ்பீடு வந்துடும் சார் ஆப்டிக்கு. சூப்பர். அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 250 மார்க் டெஸ்ட் வந்து நீங்க போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த 250 மார்க் டெஸ்ட் அதுதான் ப்ரிலிம்ஸ். சோ இப்போ 250 மார்க் டெஸ்ட் இப்போ வந்து இப்ப இருக்கிறவங்க வந்து நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் போடுறேன். லைக் வந்து நான் டாபிக் வைஸா ஒரு ஸ்கெடியூல் போட்டு கவர் பண்ணிட்டு அந்த டாபிக்கான யூடியூப் வீடியோஸ் சம்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் நான் வந்து மார்க் போடுறேன் அப்படின்றாங்க. இதை பத்தி உங்களுடைய ஐடியா என்ன? அது இல்ல சார். அது வந்து எப்படின்னா நம்ம 100% யாராலுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது பண்ணுங்க சார். டைமும் அது அவ்வளவுதான் சார் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்ல போட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு டாபிக்ல ஏதாச்சும் ஒரு பசில்ல வந்து ஸ்டக் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அந்த மார்க் டெஸ்ட் போடுறது மூலியமா நம்ம அதுல இருந்து அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வீடியோல ஒரு சில வீடியோல அந்த டைப்பே இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோல இருக்கலாம். இப்போ ஆர்டில எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ மிக்சர் அலிகேஷன்ஸ் வச்சு ரேஷியோ மெத்தட்ல ஒன்று இருக்குது அப்படின்னா, நம்ம மார்க் டெஸ்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குதான்னு தெரியும். நம்ம வீடியோலனா பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம மார்க் டெஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் பாக்குறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சூப்பர். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நீங்க முதல் ப்ரிலிம்ஸ் எந்த ஒரு வருஷம் கழிச்சு தான் கிளியர் பண்ணீங்களா, இல்லை ஸ்டார்டிங்லேயே கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நான் ப்ரிலிம்ஸ் வந்து எல்லா இயருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸ் வந்து நான் ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதின ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணல சார். அதுக்கப்புறம் எழுதின எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன் சார். சூப்பர். சரி, இப்போ ஒரு டைரக்டா நம்ம நெக்ஸ்ட் ஜர்னிக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ் ஓகே, இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன், மோர் ஆர் லெஸ் எல்லாருக்கும் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். இப்போ மெயின்ஸ்குள்ள போகும்போது உங்களுக்கு முதல் தடவை ஒரு மெயின்ஸ் பசில் எடுத்து சால்வ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா வந்து மெயின்ஸ் பசில்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அப்போ மெயின்ஸ் எதுவுமே ஃபுல்லா படிக்கவே இல்லை சார். நான் என்ன ஒரு மைண்ட்ல தாட் வச்சிட்டேன் அப்படின்னா, பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டே நிறைய போட ஆரம்பிச்சேன். ப்ரிலிம்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எழுதினேன். ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸே வந்து என்னோட ஸ்கோர் வந்து 76 அவுட் ஆஃப் 80 வாங்கினேன் சார். அது மாதிரி வாங்குறப்ப என்ன ஆச்சுன்னா,
சரி பிலிம்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல மெயின்ஸ்ல இதே, ஏன்னா நம்ம சிலபஸ் தான் சார் தெரியும். பசில் இருக்குதுன்னா அந்த பசில் எல்லாம் தெரியும். ஸோ நான் மெயின்ஸ்ல என்ன நினைச்சிட்டேன்னா அதே மாதிரி தான் பசில் இருக்கும், அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்னு நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார். ஆனா எக்ஸாம்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அதுல வேற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு சார். அப்படியே பார்த்த உடனே ரொம்ப கம்மியா போட்டேன் சார். அதுல மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அட்டன் பண்ணும்போது வந்து அந்த கொஸ்டினே அதே வரல, ஆன்சரே வரல. ஒரு ஆப்டில நான் ரொம்ப ஸ்ட்ராங் சார், நல்லா பண்ணுவேன். ஆனா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்ல என்னோட 15 கொஸ்டின் தாண்ட முடியல என்னால. அந்த அளவுக்கு இருந்துச்சு கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பியரோட தான் சார் இருந்துச்சு. ஓகே, சரி, ஓகே. இப்போ இது வந்து கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். இது என்ன இவ்வளோ டஃபா இருக்கு, இவ்வளோ டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டெப் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. சரி, ஓகே, இப்படிதான் இருக்கு நிலைமை. இப்போ இங்கிருந்து நம்ம எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஆப்டில ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இவ்வளோ கம்மியா ஸ்கோர் வருது, ஸோ அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு? ஓகே சார், மெயின்ஸுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா டெய்லி வந்து ஒரு வீடியோ பார்த்துருவேன் சார். என்ன டேனாலும் சரி, மார்னிங் வந்து நான் ரீசனிங் இங்கிலீஷ் படிக்கிறோனோ இல்லையோ, ஆனா ஆர்டிக்கு வந்து டெய்லி வீடியோ பார்த்துருவேன் சார். ஏன்னா அது கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்ட்னால இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆர்டி படிக்கிறதுக்கு எப்பவுமே. அதனால ஆர்டி வீடியோ பார்த்துருவேன் சார். என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணது வந்து தமிழ் உதிரம்னு யூடியூப் சேனல் இருக்கு சார். கார்த்திக் சார் ஒருத்தர் கிளாஸ் எடுப்பாங்க, தமிழ் உதிரம் சொல்லிட்டு. அதுல வந்து பேசிக் இருக்கு சார். எப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல என்ன கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸா இருக்கும் சார். நம்ம டைரக்டா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன், நம்ம டைரக்டா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணவே கூடாது. ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் மெயின்ஸ்ல பேசிக் மெயின்ஸ் எதுனா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் தான். அந்த அந்த லெவல்ல உள்ள கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லெவல்ல சால்வ் பண்ணணும். அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் உதிரம் ஒரு சேனல் இருக்கும் சார். அதுல வந்து கார்த்திக் சார்னு ஆர்டி கிளாஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் சொல்லி பிளேலிஸ்டே இருக்குது. அதுல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கத்துக்கிட்டதே அந்த மாதிரி தான் சார் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து சிடபிள்யூஜிலேயே வீடியோ போட்டிருப்பாங்க சார். அதுலயே வந்து பிளேலிஸ்டா நீங்க அது சும்மா அந்த சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெயின்ஸ் கொஸ்டின் எதுவும் பார்க்காதீங்க, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல ஒரு 30-40 வீடியோ இருக்கும். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் சார். அதுக்கப்புறம் வந்து கனி சாரோட மெயின் செஷன் கேட்டன் மெயின் செஷன் இருக்கும் சார். அது டெய்லி வராது, ஆனா அப்பப்போ இந்த 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் இருக்கும் சார். கேட்டன் மெயின் செஷன் இருக்கும், அதை ஃபுல்லா பார்த்துருவேன் சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஒரு 40க்கு ஒரு 30 அந்த ரேஞ்ச் வந்துச்சு சார். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் மார்க் அவ்வளோ வராது, செக்ஷன் மட்டும் தான் கிளியர் பண்ற அந்த ரேஞ்சில தான் இருந்தேன். ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா சேனல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு சார். எதுனா பிளானிங் கேப்சூல்னு ஒரு சார், ஹர்ஷல் அகர்வால் சார் இருப்பாரு. அவங்க நல்லா கிளாஸ் எடுப்பாங்க சார். அந்த வீடியோ டெய்லி பார்த்துருவேன் சார். அது அவ்வளோ ஹிந்தியில சொல்றதுனால ஓரளவு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி நம்ம எல்லாம் அப்ரோச் பண்றாங்க சம்மெல்லாம், இந்த மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் சார். அப்புறம் வந்து கரியர் டிஃபைனர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு சார். இந்த 4 யூடியூப் சேனல் வந்து நான் யூஸ் பண்றேன் சார் ஆர்டிக்கு. அதுல ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல சம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. எக்ஸாம்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சம்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க நார்த் இந்தியா சேனல் தான். ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் லெவல்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த லெவல்ல அந்த லெவல்ல நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா தெரியும். புரியும். அதுவும் இல்லாம ரொம்ப ஹார்ட் லெவல்ல போயிடக்கூடாது. ரொம்ப ஹார்ட் லெவல்ல போயிடக்கூடாது. ஓரளவு மீடியமான லெவலா இருந்தா ஓகே தான் சார். ஓகே 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 சார். ரீசனிங் நான் எதுவுமே ஃபாலோ கிராஃபிக் ஜாக் மட்டும்தான் சார். ஜாக்சன் சார் மட்டும்தான் ரீசனிங்க்கு ஃபாலோ பண்ணிருந்தேன் சார். அதுல கிராஃபிக் ஜாக்ல மட்டுமே மெயின்ஸுக்கு ரீசனிங் மட்டுமே நிறைய வீடியோஸ் 200 வீடியோ நினைக்கிறேன் சார் மெயின்ஸுக்கு. அதுல நிறைய எல்லா வீடியோ பார்த்துருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நிறைய பேர் என்னன்னா சார், நம்ம தமிழ்ல யூடியூப் சேனல் பாக்கலாம நிறைய நார்த் சேனல்ல பாக்குறாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது லேர்ன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல லேர்ன் பண்ணிக்கணும். அதை நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். சொல்லும் போது நம்ம இப்படிலாம் எடுக்கணும், இப்படிலாம் குழு எடுக்கணும்னு சொல்லிட்டு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக் ஜாக் இதுல பாத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும் சார் கிராஃபிக் ஜாக்ல. டே வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸாம் வைஸ் இருக்கும். ஆர்ஆர்பிபிஓ ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும், ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 50 days பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கும். அது எல்லாமே வரிசையா ஒவ்வொரு டேவா சால்வ் பண்ணிடுவோம் சார். சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல உள்ள அனாலிசிஸ் பார்ப்பேன் சார். ரீசனிங் வந்து இவ்வளவுதான் சார். ஜாக்சன் சார் வீடியோ, அப்புறம் அந்த பிடிஎஃப் கோர்ஸ் டெஸ்ட். அப்புறம் வந்து ஆர்ட் ஆஃப் ரீசனிங் ஒரு சேனல் இருக்கு சார். அதுவும் நார்த் இந்தியா சேனல் தான். அது வந்து எக்ஸாம் டைம்ல மட்டும் ஒரு 10 days மட்டும் பாத்துக்கலாம் சார். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்ரோச் பண்றது. இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணீங்க மெயின்ஸ் லெவல் இங்கிலீஷ்க்கு? ஓகே சார். இங்கிலீஷ்ல வந்து நான் ஆக்சுவலா வந்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அட்டன் பண்ணும்போதே செக்ஷனல் கிளியர் ஆனா போதும் அந்த ரேஞ்ச் தான் சார் இருந்துச்சு. நான் ஒன்று சொல்றேன், இதுக்கப்புறம் நான் எக்ஸாம் மெயின்ஸ் எழுதினாலுமே ஐபிபிஎஸ் கிளர்க்கு எழுதினாலுமே செக்ஷனல் கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதுன்னு டவுட் தான் சார்.
ஓகே. ஆனா ஆர்டி ரீசனிங் நல்லா மார்க் ஜெனியூனா சொல்றீங்க. ஓகே. அதான் ஆர்ஆர்பிபிஓ கிளியர் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்கும் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். ஆனா ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிஎஸ்பிஓ எல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல கொடுப்பாங்க. அதனால இனிமே நான் ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதினாலுமே இங்கிலீஷ் வந்து செக்ஷனை கிளியர் பண்றது கஷ்டம் தான் சார். கண்டிப்பா அது என்ன பண்ணேன்னா அதான் சார். சொல்லுங்க. இல்ல சும்மா நம்ம சக்சஸ் ஸ்டோரி கொடுக்குறோம், நம்ம வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம் அப்படிலாம் இல்லாம உண்மையிலே இதுதான் அப்படின்றத வெரி வெரி ஜென்யூனா சொல்றீங்க. சொல்லுங்க. அதான் சார், அதுவும் மார்க் டெஸ்ட்ல எல்லாம் செக்ஷன்ல எல்லாம் போடும்போது 2 மார்க் 3 மார்க் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எல்லாம் அது பிடிக்கவே செய்யாது. மெயின்ஸ் இங்கிலீஷ் செக்ஷனல் போடுறதே ஆக்சுவலா வந்து நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து தான் படிப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவனும் சும்மா ஆன்லைன்ல தான் ஃப்ரெண்டு. நான் டெஸ்ட் போட என்ன டெஸ்ட் போடணும் அவனும் அதே டெஸ்ட் போடுவோம். 2 பேரும் அனலைஸ் பண்ணிப்போம். அவன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நிறைய ஸ்கோர் பண்ணிடுவான். 40க்கு ஒரு 30, 35 ஸ்கோர் பண்ணிடுவான். எனக்கு வந்து ஒரு 10, 15 அந்த ரேஞ்ச்ல வரும்போது நல்லா நிறைய யோசிச்சிருக்கேன், இவ்வளவுதான் மார்க் வருமா இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மெயின்ஸ் டெஸ்ட் போடவே பிடிக்காது சார். இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மட்டும் செக்ஷனல் போட்டுக்குவேன். சரி பரவாயில்ல இது போட்டாச்சு, இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலா அந்த செக்ஷனை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ரீனா மேமோட பேசிக் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் இருக்கு சார், அதை ஃபுல்லா பாத்துருவேன். பார்த்ததுக்கு அப்புறம் இது அஃபேர்ஸ்ல உள்ள வந்து டாபிக் டெஸ்ட்னு இருக்கும் சார். டாபிக் டெஸ்ட் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஆர்சி மட்டும் ஒரு 150 ஆர்சி இருக்கும். அப்புறம் வந்து பில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து கொடுத்து அதுக்குன்னு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி டாபிக் டெஸ்ட் வச்சு கால் பண்ணுவேன் சார். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், அந்த நியூஸ் பேப்பர் படிச்சு ஒக்காப்ஸ் கத்துக்கிறது அந்த மாதிரிலாம். அதான் நிஜமாவே என்னால பண்ண முடியல சார். நான் நியூஸ் பேப்பர் வாங்கி என்ன பண்ணுவேன்னா சும்மா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் ஃபுல்லா ரீட் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் மட்டும் ஏதாச்சும் பாலிடிக்ஸ் நியூஸ் இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதுல எல்லாமே தெரிஞ்ச ஒக்காப்ஸ் தான் சார் இருக்கும். அது ஒக்காப்ஸ் எப்படி கத்துக்கிறதுனா நம்ம டெஸ்ட் போட்டு டெஸ்ட்ல இருக்க அந்த ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்கும் சார். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுல ஒக்காப்ஸ் கத்துக்கிட்டாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் நிஜமாவே. அந்த மாதிரி தான் சார் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா. அப்புறம் வந்து அபித் சாரோட மெயின் செஷன் பார்ப்பேன் சார். கிராக் விசாக்ல வந்து மெயின் செஷன் போடுவாங்க, அது எக்ஸாம் பக்கத்துல வரும்போது போடுவாங்க சார். அது ஃபுல்லா மெயின் செஷன் ஃபுல்லா பார்த்துருவேன் சார். அதை பார்த்து நான் சும்மா அப்ரோச் செக்ஷன்ல கட் ஆஃப் ஒரு 15 மார்க் இங்கிலீஷ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ஆர்சில ஒரு 3 மார்க், கிளாஸஸ்ல ஒரு 2 மார்க், எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு மார்க், அந்த மாதிரி பிரிச்சு ஒரு 15 மார்க் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சார். இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்லயும் என்னோட ஸ்கோர்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து 9.25 தான் சார் எடுத்திருந்தேன். செக்ஷன்ல கட் ஆஃப் வந்து 8 மார்க் வச்சிருந்தாங்க, அதுல வந்து நான் வந்து 9.25. ஓகே, நீங்க மொத்தமா சொன்ன அதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே உங்க ஸ்ட்ரென்த் எதுவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்ட்ரென்த்ன்றதுக்காக அதை அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதும் தப்பு, வீக்னஸ்ன்றங்காட்டி அந்த பக்கம் போய் ஓவர் கான்சென்ட்ரேஷனும் பண்றது தப்பு. இதுல நான் செக்ஷனல் கிளியர் பண்ணா எனக்கு போதும், நான் அங்க வந்து அதை பூஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க அந்த ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சில பேர் என்னன்னா சார், இப்போ இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார், இங்கிலீஷ் வந்து 20 மார்க்காவது இருக்கணும், அப்படின்னா நம்ம மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து கரெக்டா கிளியர் ஆகும். ஏன்னா நானும் அதான் நிறைய டைம் வந்து எனக்கு கிளியர் பண்ணல. எனக்கு வந்து இப்ப நான் கிளியர் பண்ணிருக்கிற மெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12th மெயின்ஸோ 11th மெயின்ஸோ நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண மெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு இந்த மாதிரி மார்க் வரும், மற்ற எல்லா செக்ஷன் ஆவரேஜா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. நான் அப்பதான் முடிவு பண்ணேன் நம்ம ஸ்ட்ராங் ஜோன் வந்து இங்கிலீஷ் கிடையாது, ஆப்டிவ் ரீசனிங் தான். அப்ப அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆவரேஜா நம்ம ஸ்கோர் எடுத்தாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேருக்கு நான் தான் சொல்றேன், இங்கிலீஷ் வந்து நீங்க உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து செக்ஷன்ல கிளியர் பண்ற அளவுக்கு படிச்சுட்டு மற்ற செக்ஷன்ல வந்து இன்னும் மார்க் அதிகமா எடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோன் ஆப்டி அப்படின்னா இப்ப எல்லாரும் 30 கொஸ்டின் போடுறாங்கன்னா நீங்களும் 30 போட்டா அது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோனே கிடையாது. நீங்க வந்து ஒரு 35 ஒரு 37 அட்டன் பண்ணிட்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் சார் இருக்கும். எப்ப கண்டுபிடிச்சீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்கல்ல? ஓகே, நமக்கு இங்கிலீஷ் இவ்வளவுதான் வருது, நம்ம பேசாம அதுல 30 மார்க் போடுறதுக்கு அந்த செக்ஷன் கிளியர் பண்ணலாம், மித்ததுல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஐடியா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்ப வந்துச்சு? அது வந்ததுக்கு அப்புறம் இது எத்தனாவது மெயின்ஸ் எழுதுறீங்க இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்? அது வந்ததுக்கு அப்புறம் 4வது மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் சார். இந்த மாதிரி ஐடியா வந்ததுக்கு அப்புறம் போன வருஷம் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் தான் சார் ஞாபகம் இருக்கு. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல ரீசனிங் ஆப்டி கட் ஆஃப் வந்து 83 சம்திங் வச்சிருந்தாங்க சார் போன வருஷம். நான் வந்து 77 78 எடுத்திருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 65 66 ரீசனிங் ஆப்டி ரெண்டு சேர்ந்து வந்துருச்சு சார். நான் அதனாலதான் என்ன பண்ணேன்னா அதுல இருந்து ஆப்டி ரீசனிங் நல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ்ல ஒரு ஆவரேஜா ஒரு மார்க் எடுக்க அந்த மாதிரி வச்சுட்டேன் சார். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து
மெயினான ஒரு செக்ஷனுக்குள்ள வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ். எப்பவுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று சொன்னாலே ஒரு பயம், படிச்சாலும் வராதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அண்ட் அதுல எப்படி இப்போ எக்ஸாம்ல கிளியர் பண்ற அளவுக்கு வந்தீங்க? ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் ட்ரெண்ட் சொல்றேன். இது வந்து நான் இதுதான் சொல்லி நான் சொல்லல, நான் அப்சர்வ் பண்ண வச்சு சொல்றேன் சார். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு எக்ஸாம் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா 6 மாசம் எக்ஸாம் முன்னாடி 3 மாசம் அந்த கணக்கெல்லாம் இங்க கிடையாது சார். ஆனா ஆக்சுவலா எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வந்து இப்போ எஸ்பிஐ கிளர்க் இப்ப நடந்துச்சு சார். இப்போ ரீசெண்டா April 10th நடந்துச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மார்ச்ல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வரல. ஜான் அப்புறம் டிசம்பர்ல இருந்து அதிகமா வந்திருக்குது. அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்ற எக்ஸாம் வந்து ஜான் டிசம்பர்ல இருந்து அதுக்கப்புறம் பிப்ரவரியில இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வருது. இப்போ எஸ்பிஐ பிஓ முடிச்சோம் அப்படின்னா அடுத்த ஆர்ஆர்பி பிஓ தான் அடுத்த எக்ஸாம் வருது. நம்ம என்ன நினைப்போம்னா ஆர்ஆர்பி பிஓ வந்து September 13th வருது. ஆனா அதுக்கு எதுக்குடா நம்ம வந்து பிப்ரவரி மார்ச் கொஸ்டின் எல்லாம் கேட்டு வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணும் சார். ஆனா வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் எதுல விட்டாங்களோ அந்த மந்த்ல இருந்தா சார் கொஸ்டின்ஸே எடுக்கிறாங்க. இப்போ ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னா மார்ச் ஏப்ரல்ல கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு, அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் வருதுன்னா அப்படின்னா அதுவும் ஏப்ரல் அதிகமா எடுத்துட்டு மேல முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன மந்த் இருக்கோ அந்த மந்த்ல தான் சார் எடுக்கிறாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஐபிஎஸ்ல இருக்குன்னா 3 மாசம் தான் எடுப்பாங்க. கரெக்ட் தான், 3 மாசம் கரெக்ட் தான். ஆனா இதுதான் வந்து இருக்குதுன்னு நான் வந்து அப்சர்வ் பண்ணது சார். இது வந்து கரெக்டான்னு தெரியல. இது வந்து நான் அப்சர்வ் பண்ணது. எப்படி படிச்சீங்க, என்ன மாதிரி சார்? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைரக்டா வந்து வெப்சைட்ல போய் படிக்கிறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது சார். நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்தாதான் சார் நம்மளுக்கு அது புரியும். நம்ம என்ன நம்ம டிகிரி எல்லாமே வேற ஏதாவது படிச்சு வந்திருப்போம். நம்மளுக்கு பேங்கிங் பத்தி எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப பேங்கிங் பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் சார். அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கக்கூடாது, ஒரு நியூஸா படிக்கணும் சார். நம்ம வந்து எக்ஸாம்ல படிச்சு நம்ம எக்ஸாம் மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி படிக்காம நம்ம வந்து ஒரு நியூஸா படிக்கணும். நம்மள ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்ப கூட வந்து சார் இப்போ இந்த 2000க்கு டாக்ஸ் வைக்க போறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஆர்பிஐ ஏதோ பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்பெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஒயிட் லேபிள் ஏடிஎம்க்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அது எதனால ஒயிட் லேபிள் ஏடிஎம் வருது, அது எதனால ஃபைன் போடுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது என்னன்னே புரியும். இப்போ உங்களுக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லா படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியலனாலும் ஆனா அதை யோசிச்சு பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஏடிஎம் ஃபைன் பண்றாங்க அப்படின்னா அதை ரீசன் கொடுத்துருவாங்க. இந்த ரீசனுக்காக இந்த ஏடிஎம் ஃபைன் போட்டாங்க, இந்த ஏடிஎம் தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம்மா ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம்னா நம்ம அதை ரிலேட் பண்ணி போட்டுடலாம். அப்போ வைலன்ஸ் கிரியேட் பண்ணா இந்த லேபிள் ஏடிஎம் தான் நம்ம ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லா படிக்கணும் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து உங்க சோர்ஸ் தான் சார். அந்த லிவின்சி அந்த பேங்கிங் அவேர்னஸ் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது இப்போ இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரிலிம்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் முடிச்சு மெயின்ஸ் படிக்கிறப்ப அந்த ஸ்டேஜ்ல பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லா எல்லா வீடியோ பார்த்தேன் சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிஜமாவே பேங்கிங்ல இவ்வளவு நம்ம உள்ள வர்றது வந்து நம்ம ஆர்டி ரீசனிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஆனா பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா நிறைய இருக்கும் சார். பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லா வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து அப்போ ஷார்ட்ஸ் வரும் சார். அந்த பேங்கிங் அவேர்னஸ் பத்தி நீங்க மார்னிங் டேல்ஸ் போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மார்னிங் சின்ன சின்ன வீடியோ 5 minutes 10 minutesன்ற மாதிரி அந்த மாதிரி வீடியோ அது பார்த்துருந்தேன் சார். அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து யூடியூப்லயே வந்து ஜாக்சன் சாரோட அப்டேட்டட் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் இருக்கும், அதுவும் பார்த்தேன் சார். இந்த உங்களோட வீடியோ கோர்ஸ் அப்புறம் வந்து யூடியூப்ல அப்டேட்டட் ஜாக்சன் சாரோட வீடியோ, அவ்வளவு இது மட்டும் தான் சார் பேங்கிங் பார்த்தது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நான் பார்த்தது வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்றது ஆர்டி வீடியோட ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். ஆர்டி வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நைட்டு வந்து சிஏ படிச்சால உங்க வீடியோ வரும் சார். நான் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கும்ல சார் டைம், சும்மா ஒரு மூவி பாக்குற டைம் மாதிரி அந்த மாதிரி உங்க வீடியோ சும்மா ஜாலியா பாக்குறது. ஏன்னா நீங்க வந்து சொல்றது எப்படின்னா எப்படி இருக்குன்னா சார், ஒரு ரிலேட் பண்ணி சொல்லி இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேகாலயில வந்துச்சுன்னா நீங்க அந்த மேப் போட்டு மேகாலயா இந்த இருக்குது அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து அசாம் ரைஃபிள்ஸோ சம்திங் என்னமோ காமிச்சிங்க சார். இந்த மாதிரி இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கிறது, மேப்ல வச்சு சொல்லி கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் புரியலன்னா உடனே கூகுள்ல போய் பண்ணி அதை காமிக்கிறது, அப்புறம் வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறது, இது எங்க கமெண்ட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்ட்ராக்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அது என்னோட ஹாபியா வச்சுக்கிட்டேன். உங்க வீடியோ பாக்குறது வந்து நிறையாவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப அது மறக்கவும் செய்யாது. இந்த மாதிரி நம்ம ஜாலியா படிச்சோம்னா மறக்கவும் செய்யாது. இதான் சார் டெய்லி படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு.
அதுக்கப்புறம் உங்க இதுலயே வந்து சிஏ பண்சாலே வந்து வீக்லி குவிஸ் இருக்கு சார். 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். பண்டில்ல இருக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன், அதை அட்டன் பண்ண மாட்டேன் சார். என்ன பண்ணுவேன்னா சப்மிட் கொடுத்துருவேன். அட்டன் பண்ண மாட்டேன். சப்மிட் கொடுத்துட்டு நான் சும்மா கெஸ் ஒர்க் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய வந்து குவிஸ் போட்டாலுமே நம்மளுக்கு புரியவும் செய்யாது, குவிஸ் போடாமலும் இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு சிலது குவிஸ் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் இந்த மாதிரி படிச்சுக்குவேன் சார். ஏன்னா சிஏ பண்சால வந்து எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கும் சார். நம்ம கீழே வந்து எப்படின்னா அந்த நியூஸோட எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கும். அதை ஃபுல்லா நம்ம படிச்சுக்கலாம். அதான் சொல்றேன் சார், நம்ம வந்து எக்ஸாமுக்குன்னு படிக்காம நம்ம நியூஸா படிக்கணும் சார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆலிபோல்ல ஷீதல் சர்மா மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சார். அவங்க டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்ல வந்து பிடிஎஃப் போடுவாங்க, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் போடுவாங்க. எப்படின்னா ஒரு ஸ்லைட்ல கொஸ்டின் இருக்கும், இன்னொரு ஸ்லைட்ல ஆன்சர் இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம சும்மா லாஸ்டா ரிவிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். சூப்பர் சார் பண்ணேன். லிவிங் சிஏவோட ஃபர்ஸ்டா லாஸ்டா ஈவினிங் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கணும்னா இது பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட நீங்க சொல்றப்போ எனக்கு அது பழைய இது ஞாபகம் வருது. சேனலோட டேக்லைனே பாத்தீங்கன்னா லேர்ன் வித் ஃபன் அப்படின்னு தான் கொடுத்துருப்போம். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல படிச்சாதான், குறிப்பா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு சப்ஜெக்ட், சீக்கிரம் புரியாது, இல்லைன்னா ரொம்ப நேரம் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து எவ்வளோ ரியல் லைஃப்ல ஒரு மாதிரி இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி படிக்கிற மாதிரி படிச்சோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குன்றதா ஐடியாவே. அதை கரெக்டா நீங்க அதை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா அதை ரிலேட் பண்ணி சொல்றாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சார், நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும்னு ரொம்ப சீரியஸா பார்க்க வேணாம். சும்மா எல்லாருக்கும் முடிச்சு டெய்லி நைட்டு தான் லைவே வரும். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயா நம்ம போன்ல பார்த்தோம் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார். கான்செப்ட் புரியும் சார். ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் சொன்ன வரைக்கும் எல்லாமே டு பி ஃப்ராங்க் என்ன பண்ணுங்க அது அப்படியே அழகா நரேட் பண்ணீங்க. ரொம்ப இதா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் எனக்கு நேற்று நீங்க போன்ல பேசும்போது சொன்ன ஞாபகம், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த நீங்க சொன்னீங்க நான் எக்ஸாம் போகும்போது கொஞ்சம் அந்த இல்லை ஒரு டல்லா இருக்கேன் அப்படின்னா ஜாக்சன் சார் வீடியோ, அப்புறம் நம்மளோட அந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க ஒரு எடிட் வேற ஒன்று பண்ணி வச்சிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், அதாவது எக்ஸாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயமா இருக்கும் சார். பயம்னா நம்ம அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ளேயே ஏதாச்சும் பயம் கண்டிப்பா இருக்கும். நம்ம வெளியே சொல்லிக்கிறேன் நான் எக்ஸாம் எல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா பிலிம்ஸுக்கு வந்து அவ்வளவு பயம் இந்த மாதிரிலாம் இருக்கா சார். ஆனா மெயின்ஸ் வந்து எக்ஸாம் காலுக்குள்ள போகும்போதே கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் சார். கரண்ட் அஃபேர்ஸ் இது கேட்பாங்களோ, நிறைய பேர் எக்ஸாம் கால் வெளியெல்லாம் போன் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க சார். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அப்ப போதும், இனிமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வருதானே தெரியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மறந்தாலும் மறந்துடும், படிச்சதும் மறந்துடும். அப்படிங்கிறப்ப சும்மா நார்மலா ஒரு ஹெட்செட் போட்டு நல்லா ஒரு சாங் கேட்பேன். நல்லா மோட்டிவேஷனலா சாங் கேட்பேன். அந்த பிளேலிஸ்டே வச்சிருக்கேன் சார். ஒரு 10 சாங் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் பாத்தீங்கன்னா யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஏதாச்சும் வரும் சார். ஜாக்சன் சார் வீடியோ போடுவாங்க. அப்புறம் வந்து நீங்க வீடியோ போடுவீங்க சார். அப்பப்போ எக்ஸாம் போறப்ப அது என்ன பண்ணேன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு நானே எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு அப்படியே ஒரு ஃபுல்லா ஒரு ஃபயரோட அந்த மாதிரி போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அது நல்லா இருக்கும் சார். நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்டா எக்ஸாம் போகணும் சார் எப்பவுமே வந்து. இது வந்து நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ, எவ்வளவு நீங்க வந்து பெரிய டாப்பரோ என்ன அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து என்னன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பண்ற எக்ஸாம் தான் சார் இந்த பேங்கிங் எக்ஸாம் வந்து. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹாப்பியா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எக்ஸாம் போறீங்களோ அப்படிதான் சார் எக்ஸாம் நல்லா பண்ணும். ஏன்னா ஒரு டல்லா போயிட்டு ஒரு சேடா இல்லைன்னா ஒரு மோட்டிவே இல்லாம போனா கண்டிப்பா வந்து எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது சார். அதனால உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல, என்ன மோட்டிவேஷனல் வீடியோ எது பார்த்தாலுமே நல்லா ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா நல்ல ஒரு சாங் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ மைண்டடா எக்ஸாம் போங்க. அவ்வளவுதான் சார். ஜஸ்ட் நம்மள வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவா உள்ள போனாலே நம்ம நார்மலோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த இடத்துல. எஸ் சார். அதே மாதிரி இப்போ வந்து நான் இன்னொரு சொல்றேன் சார். நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் உள்ள சும்மா லாகின் பண்ணு உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இது வரும் சார், அந்த நம்ம ஹேண்ட் ரிட்டன் சாம்பிள் வரும் சார். அது வந்து என்னன்னா 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 1.5 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். எல்லாரும் முடிச்சிருவாங்க. 2 மினிட்ஸ் வரும்போது நம்ம சப்மிட் கொடுத்துட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் சொல்றது, உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் சப்மிட் பண்ணி கொடுக்கறத விட சும்மா ஒரு நிமிஷம் வந்து உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம 2 மினிட்ஸ் வந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாஃப் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த டைம்ல பண்ண மாட்டேன். எதுக்கு நம்ம ப்ரெஷரோட பண்ணணும்? நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் நம்மளுக்கு தான் அது. அப்படிங்கிறப்ப ஒரு செகண்ட் நம்ம ஃபுல்லா யோசிச்சுட்டு நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறோம். ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு ஒரு டீப் பிரீத் ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிருப்போம். 30 மினிட்ஸ் சும்மா தான் உட்காந்துருப்போம். நம்ம ஒரு மாதிரி நிறைய பேருக்குலாம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு சார். ஏன்னா அந்த மாதிரி அப்படிங்கிறப்ப
ஹேண்ட் ரிட்டன் சாப்பிடலாம் முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன ஆனாலும் சரி, நான் தான் சார் மைண்ட்ல யோசிப்பேன். நம்ம இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம், நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றோமோ இல்லையோ, அடுத்து வர்ற ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இது மட்டும் தான் சார் மைண்ட்ல வச்சுட்டு அந்த மாதிரி தான் சார் லைஃப் ஃபுல்லா செட்டில். அடுத்து வரப்போற இந்த 2 மணி நேரம் தான் விட்டுறாத அப்படின்னு ரொம்ப அதேதான் சார். அந்த மாதிரி அடுத்து வர நம்ம 2 மணி நேரம் ரொம்ப குரூசியல். எப்படியாச்சும் எக்ஸாம் கிளியர் பண்றியோ பண்ணலையோ, ஆனா உன்னால வந்து அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி இருந்துடக்கூடாது அப்படிங்கறனால ஃபுல்லா ஒரு 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 அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஃபுல்லா ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணணும் சார். அந்த மாதிரிலாம் எக்ஸாம் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். நம்ம அட்டன் பண்றது அதான் சார். நம்ம வந்து மைண்டை பொறுத்து தான் சார் எக்ஸாம் வந்து. நம்ம ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணும்போதே சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 கொஸ்டின் ஆன்சர் வராது, அப்படியே மைண்ட் டல் ஆயிரும். நான் சார் யோசிப்பேன், 2 கொஸ்டின் ஆன்சர் வரலனாலும் அடுத்த கொஸ்டின் அப்படியே போய்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து மைண்ட் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சார் அது எக்ஸாம் எழுதவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சூப்பர். ஸோ இந்த நேரத்தில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ சார் சொன்னார் இல்லையா சார், ஒன்னே ஒன்று சார். என்னன்னா இப்போ அது ப்ரிலிம்ஸ்ல வந்து அட்டன் பண்றது எப்படின்னு சொல்றேன். நான் வந்து ஆர்டில வந்து மோரோவர் வந்து எல்லா எக்ஸாம்லயும் 35க்கு 30+ எடுத்துருவேன் சார். 33 அந்த மாதிரி எடுத்துருவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும் சார். நீங்க வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து டஃப்பான சிம்பிளிஃபிகேஷன், ஈஸி அப்படிலாம் எதுவுமே சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து ஈஸி, மாடரேட், ஹார்ட்னு பிரிக்கவே கூடாது சார். நீங்க வந்து அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா ஈஸியா இருக்கிற 8 சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சும்மா ஹார்டா இருக்கிற 2 தான் லாஸ்ட் போடு. சிம்பிளிஃபிகேஷனே ஈஸி தான் அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அப்படிங்கிறப்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 10 ஃபுல்லா போட்டுருணும் சார். ஒரு ஃப்ளோல போட்டுறணும். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்பர் சீரிஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து டிஐ எடுக்கணும் சார். ECDI இருக்கும். ஏன்னா டிஐல வந்து டைரக்டா நம்ம கால்குலேட் வேல்யூஸ் தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் டிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கணும் சார். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்பர் சீரிஸ் ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் சீரிஸ் 3 நம்பர் சீரிஸ் ஈஸியா இருக்கும் சார். அதாவது எப்படின்னா மொத்தமா டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வர மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிஐ இருக்கும் சார். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா நம்பர் சீரிஸ் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன் சார். ஏன்னா ராங் நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கும் சார். நிஜமாவே சொல்றேன். அந்த இடத்துல ஸ்டக் ஆயிரும் சார். ஏன்னா ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுத்து போறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆன்சர் அவ்வளவு வராது. அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து டிஐ முடிச்சிடும். ஏன்னா டிஐல வந்து கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். ஏன்னா டேபிள்ஸ்ல வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கொஸ்டின்ஸ்ல வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்றதுதான். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் டிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் சார். ஆக்சுவலா வந்து சிம்பிளிஃபிகேஷன் 10 மார்க், டிஏ 5 மார்க், 15 மார்க் வந்து ஒரு 7 மினிட்ஸ்ல போட்டுடலாம் சார். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் டிஏ ஈஸியா போட்டுடலாம். ரிமைனிங் இருக்க 13 மினிட்ஸ்ல வந்து இன்னொரு டிஐ வந்து ஒரு 4 மினிட்ஸ் டைம் எடுனா ஒரு 9 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் ரிமைனிங் இருக்கும். ஆனா 20 கொஸ்டின் நீங்க போட்டிருப்பீங்க சார். 11 மினிட்ஸ்ல 20 போட்டிருப்பீங்க. இன்னொரு 9 மினிட்ஸ்ல அப்பதான் நம்பர் சீரிஸ் இருக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 5 நம்பர் சீரிஸ் போட்டுடலாம் சார். 4 மினிட்ஸ் போட்டாலுமே 5 நம்பர் சீரிஸ் போட்டுடலாம். ரிமைனிங் வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கும் சார். ஆனா ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா 5 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த டைம்ல அரித்மெட்டிக் ஈஸியான சம்மா ஒரு 6 சம் போட்டீங்கனாலே ஒரு 30 மினிமம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 30 எடுக்கலாம் சார். சூப்பர். இப்போ ஆக்சுவலா அட்டெம்ப்ட் ஆர்டரே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி மெயின்ஸ் ரீசனிங் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் பசில் ஸ்டக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணணும் சார்? மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கூட நம்ம ஒரு கொஸ்டின் ஸ்டக் ஆச்சுன்னா ரீசனிங் வந்து அடுத்து நம்ம போட போற ஆன்சர் வந்துடும் சார். ஆனா மெயின்ஸ் எப்படின்னா ஒரு கொஸ்டின் ஸ்டக் ஆச்சுனாலே அவ்வளவுதான். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பசிலுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துருவோம். அப்படி எடுக்கிறதுனால அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன போட போறோம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம். அதனால மெயின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்னா இன்இக்வாலிட்டி சிலாரிசம் அட்டன் பண்ணிருக்கோம் சார். இதுலயும் அதே மாதிரி தான். சிம்பிளிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தான். இன்இக்வாலிட்டி சிலாரிசம் ஈஸி. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். அதுவும் நீ ஹார்டுன்னு சொல்லிட்டு அதை எடுக்காம வேற ஏதாவது எடுத்தோம்னா கண்டிப்பா ஆன்சர் வராது சார். அது மாதிரிதான் இன்இக்வாலிட்டி சிலாரிசம் எப்படி 5 கொஸ்டின் கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் கேட்டுருவாங்க சார். அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 மார்க்கு இல்ல 4 மார்க்கு பசில் கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம டைரக்டா வந்து 5 மார்க் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்கிற பசில் வந்து இருக்காம 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் இருக்கிற பசில் வந்து கண்டிப்பா இருக்கும். எல்லா எக்ஸாம்லயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதை சால்வ் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் இந்த 5 5 3 8 மார்க் போட்டதுக்கு அப்புறம் டைரக்ஷன்ஸ் கொஸ்டின் இருக்கும் சார். டைரக்ஷன் கொஸ்டின் முடிச்சுட்டு ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் வந்துடும் சார். அதுக்கப்புறம் வந்து பசில் சூஸ் பண்ணணும் சார். பசில் வந்து நம்மளுக்கு அது ஈஸியா கஷ்டமா எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல அது வந்து நம்ம இல்ல சார். அது வந்து பிளட் ரிலேஷன் வந்து லாஸ்ட் தான் எடுக்கணும். பிளட் ரிலேஷனுக்கு முன்னாடி பசில் எடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிளட் ரிலேஷன் ஸ்டக் ஆகிற டாபிக்ஸ்னா ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் மட்டும் தான் சார் ஸ்டக் ஆகும். அது எல்லாமே நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி ஆப்டில வந்து ராங் நம்பர் மட்டும் தான் சார் ஸ்டக் ஆகும். அதனால பிளட் ரிலேஷன் எடுக்காம பிளட் ரிலேஷன் லாஸ்ட் போட்டு பசில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் சார்?
இப்போ வந்து அந்த பசில் எடுக்கலாமா வேணாமான்னு எப்படி ஒரு 5 பசில் இருக்கும். 5ல நீங்க 3 பசில் போட்டாலே நல்ல அட்டெம்ப்ட் தான் சார். அதை வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 லைன் ரீட் பண்ணணும் சார். 2 லைன் ரீட் பண்ணிட்டு இப்போ ஒரே வேர்டு இப்போ ஏபிசி அப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஏங்கிற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்குது, செகண்ட் லைன்லயே இருக்குது, தேர்ட் லைன்லயே இருக்குது, இல்லைன்னா தேர்ட் லைன் இல்லாம லாஸ்ட் லைன் இருக்குதுன்னா அதை தான் சார் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நீங்க சும்மா கண்ணால பார்த்தே நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடணும் சார். அது எப்படி வரும்னா திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் சார். அதை பத்தின நிறைய டேட்டா இருந்தா கண்டிப்பா ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு லெட்டர் வந்து 2-3 டைம் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் லைன்ல ஏபின்னு கொடுத்துட்டு செகண்ட் லைன்ல சிடின்னு கொடுத்தாங்கன்னா அந்த பஸ்ல எடுக்கக்கூடாது சார். எவ்வளவு அது ஈஸியாவே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூஸ் பண்றது நம்ம மைண்ட் செட் அப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி அதில் போட்டு, ஏன்னா டேட்டா நிறைய கொடுத்துருந்தா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தா கூட அது ஆன்சர் வந்துடும் சார். ஏன்னா எங்கேயாச்சும் போய் பண்ணிடலாம். டேட்டாவே கம்மியா கொடுத்துட்டு நிறைய பாசிபிள் 10-15 பாசிபிள்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் சார், ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்த மாதிரி ரீசனிங் சால்வ் பண்ணணும் சார். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணீங்க ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது? ஓகே சார், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து உங்க எபிசோட் வீடியோ சார் 20 எபிசோட் வீடியோ இருக்குது வீடியோ கோர்ஸ்ல, அது ஃபுல்லா பார்த்துருக்கேன் சார். அது ஃபுல்லா பார்த்து கம்ப்யூட்டர் அது நான் ஆக்சுவலா வந்து 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான், மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதனால கொஞ்சம் வந்து தெரியும். ஆனா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்தோடனே வந்து எதுவுமே படிக்க கூடாது சார். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதோட அந்த 20 எபிசோடு வீடியோஸ் பார்த்தேன் சார், அது நல்லா புரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அப்ப ஏதாச்சும் குரூப் ஏதாச்சும் பிடிஎஃப் சர்க்குலேட் ஆகும். அப்புறம் வந்து அரிகன் புக் இருக்கு சார், அந்த மாதிரி ஏதாச்சும் ரீட் பண்ணி குவிஸ் ஏதாச்சும் போட்டு குவிஸ்லாம் தேவை சார். சும்மா பிடிஎஃப் மாதிரி ரீட் பண்ணாலே போதும் சார். அது மாதிரி படிச்சாலே போதும் சார். சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு வீடியோலயே நீங்க கொடுத்த எல்லா ஹிண்ட்ஸையும் எடுத்து வச்சு பண்ணாலே ஒரு 2 வருஷம் அட்டன் பண்ணி ஒரு சில எக்ஸாம்ஸ்ல நம்ம கிளியர் பண்ண முடியாம போய் கத்துக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது கைடு மாதிரி கொடுத்துட்டீங்க. இது எது பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆர்டர்ல போங்க, இதை படிங்க அப்படின்ற மாதிரி கிளியர் கட். நானே நோட்ஸ் எடுத்து தரேன் இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன இந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம். அண்ட் ஆல்சோ பாக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அவர் கீழே பார்த்து நோட் பார்த்து பேசுறேன்னு நினைக்க வேணாம். நான் காலையிலேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி வீடியோ இருக்க போது மாரிமுத்து இன்னைக்குன்னா, அவரு சார் நான் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிடறேன், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, நான் முன்னாடியே எல்லாமே ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிடுறேன். ஸோ நான் அது எல்லாமே நான் கன்வே பண்ணணும். நான் நினைப்பேன், நான் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம்ல வீடியோ வரப்போ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, எனக்கு 2 பேஜ் இப்போ நீங்க சொன்னதுல நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், எனக்கே இப்போ 2 பேஜ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் கன்வே பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ அவர் சொன்ன கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில், அண்ட் அகெயின் இன்டர்வியூக்கான ஒரு கைடன்ஸ் கோர்ஸ், இப்படி ஆல் இன் ஒன் 15-in-1 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. மொத்தமாக 3000 ஒர்த் இருக்கும். இப்போ அது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 899. இன்னும் 2 நாள் தான் வேலிடிட்டி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம அந்த ஆஃபர் என்னன்றது டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மாரிமுத்து, இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி பிஓ அப்கமிங் ஜூலை ஆகஸ்ட்ல வந்துடும். இங்கிருந்து ஒரு 2 மாசம் இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற ஆஸ்பிரன்ஸ் இது வரைக்கும் கிளியர் பண்ணல, நிறைய மெயின்ஸ் எழுதிருக்கலாம், இல்லை இந்த தடவை மெயின்ஸ்ல ஜஸ்ட்ல வந்து மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ இப்படி பல பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு உங்களுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும் போது? ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் தானே சும்மா போய் பார்ப்போம், அடுத்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஒரு மெயின்ஸ் நீங்க ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு மெயின்ஸ் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடு தான். நீங்க சும்மா வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ற எல்லாருமே வந்து மெயின்ஸ் போறது கிடையாது. அப்படிங்கிறப்ப உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்னால, ஆனா ஆப்டி ரீசனிங் வந்து உங்களால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்கணும். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 12 மார்க்கோ சம்திங் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இங்கிலீஷ் செக்ஷனல் தான் அது போயிருந்துச்சு. மற்ற ஆப்டி ரீசனிங்லாம் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் மெயின்ஸோ லாஸ்ட் மெயின்ஸ் அதெல்லாம் தெரியாது, நம்ம எத்தனை வருஷம் படிக்க போறோம்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டும் அந்த எக்ஸாம் கொடுக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு அட்டன் பண்ணுங்க. ஆர்ஆர்பிபிஓ வந்து செக்ஷனல் டைம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு, எல்லா செக்ஷனுக்குமே செக்ஷனல் டைம் தான் வந்துருச்சு. அது போன வருஷம் தான் சார் வந்துச்சு. மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. ப்ரிலிம்ஸ் வந்து பிரச்சனை இல்லை சார், நம்ம எப்படியாச்சும் ஓரளவுக்கு ஒரு 60 ஒரு 55 அந்த ரேஞ்சில் போட்டாலே கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து அதே செக்ஷனல் டைம் வச்சு நிறைய டைம் சால்வ் பண்ணணும் சார். எப்படின்னா நான் வந்து கையில ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்குவேன் சார். எப்பவுமே என் கையில வந்து ஸ்டாப் வாட்ச் இருக்கும். யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் சரி, சும்மா டெலிகிராம்ல ஒரு குரூப்ல ஒரு கொஸ்டின் யாராச்சும் ஒரு போடுறாங்க அப்படின்னாலுமே நான் சும்மா நார்மலா சால்வ் பண்ண மாட்டேன். அதை வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு அதை வந்து நம்ம எவ்வளவு டைம் ஆகுறோம் அந்த டைம் வச்சு சால்வ் பண்ணுவேன் சார். ஆக்சுவலா வந்து ஒரு மெயின்ஸ் ஒரு பசில் இருக்கு அப்படின்னா நான் டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் சார். 3 minutes தான் ஒரு பசிலுக்கு எடுக்கணும் சார். அதாவது
எக்ஸாம் லெவல் பொறுத்து இருக்கு சார். ஆர்ஆர்பி பியூ, ஆர்ஆர்பி கிளர்க்னா 3 மினிட்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து ஒரு பர்சன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பெண்ட் மெயின்ஸ் லெவலே சொல்றீங்க? மெயின்ஸ் லெவலே. ப்ரிலிம்ஸ் லெவல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியே தேவை கிடையாது சார். நீங்க வந்து சும்மா மார்க் எடுத்து போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே கிளியர் ஆகும் சார். ஆனா மெயின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க நீங்க வீடியோ பார்த்தாலும் சரி, எந்த பசில் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் சரி, எந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சாலும் சரி, டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு பசிலுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்றீங்க அப்படின்னா சரி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு பசிலுக்கு வந்து 3ல இருந்து 3.5 நிமிஷம் தான் சார். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிஎஸ் கிளர்க் எல்லாத்துக்குமே 3.5 நிமிஷம் அந்த மாதிரி தான் சார் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ போகும்போது அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார். ஏன்னா அதுக்கு வந்து டைம் அதிகமா இருக்கும், எக்ஸாம் லெவலும் கொஞ்சம் தப்பா இருக்கும் சார். அதனால இந்த மாதிரி ஒரு டைம் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 3.5 நிமிஷத்துல வந்து பண்ண முடியாது சார். ஏன்னா ஒரு 5 பர்சன்ட் இருக்குன்னா ஒரு 2 பர்சன்ட் தான் பண்ண முடியும். மொத்த பஸ்ஸில் வந்து ஏன் பண்ண முடியல, அதுக்கு எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணணும் சார். சும்மா வந்து எல்லாருமே மார்க் டெஸ்ட் போட்டுட்டு நம்ம இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது சார். ஃபர்ஸ்ட் வந்து அனலைசிஸ் பண்ணணும். நம்ம கரெக்டான கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போடலாம்னா எப்படி பண்ணலாம் என்னதுன்னு சொல்லி அது எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும், அனலைசிஸ் பண்ணணும். அவங்களுக்கு புரியல அப்படின்னா இதுல சாரி இப்போ வாட்ஸ்அப்லயே வந்து ஏஐ வந்துருச்சு. நம்ம அதுல புரியலன்னு அப்படின்னா நம்ம அதுல ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே அது கொஞ்சம் நம்ம ஈஸியா நம்மளுக்கு புரியுற மாதிரி ப்ரீஃபா கொடுத்துரும் சார். அந்த மாதிரி சூப்பர், நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் சேர்ந்து நமக்கு ஃபேவரா யூஸ் பண்ணுங்க. சார் அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓ இது படிக்கும்போது பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் சார். இப்போ வந்து ஜான்ல முடிஞ்சிருக்குது. இப்போ ஆர்ஆர்பி பிஓ கேட்கறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்பி பிஓக்கு ஐ திங்க் பிப்ரவரி மார்ச் இந்த ரேஞ்சில் வரும். ஏப்ரல்ல இருந்து நீங்க தரவா படிச்சாலே போதும் சார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த 5 மாசம் தரவா படிச்சுட்டு இந்த 5 மாசம் தரவா படிச்சாலே போதும் சார். ஒரு 25 மார்க்ஸ் ஷூரா எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க சொல்றதுபடி பார்த்தா இன்னைக்கு டெய்லி சிஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நல்லா வாங்கலாம். வரக்கூடிய ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா நல்லா ஒரு 20 மினிமம் ஸ்கோர் பண்ணலாம் சார். ஸோ கைஸ் இதுதான் மெயினான விஷயம். நேற்று கூட இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியில் மிஸ்டர் சாம் பேசியிருந்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிட்டு அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ கம்மியாக படிக்கலாம்னு தோணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சின்ன பிடிஎஃப் இல்லை ஒரு பிடிஎஃப் இல்லை ஒரு 2-3 மார்க் டெஸ்ட் போட்டு அதிகம் ஸ்கோர் பண்ணலான்றப்போ படிக்கிற வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக படிக்கலாம் தான் தோணும். பட் அதுவே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம்னா நிறையா படிக்கலாம்னு தோணும். இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தா இது என்ன, இது எப்படி, அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற இன்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தோணும். ஸோ அதனால தான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹை அப்படின்னாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இந்த ஏப்ரல்லேருந்து நீங்கள் கரெக்டாக இன்னையிலேருந்து டெய்லி சிஏ கரெக்டாக படித்தாலே நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஒரு டெய்லி ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதோட ரிசல்ட்டு மெயின்ஸில் தான் தெரியும். ஸோ அதனால தயவு செஞ்சு இப்போ இருந்து ஒரு டெய்லி சிஏ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ் சார் அதே மாதிரி வந்து டெய்லி சிஏ வந்து ஏன் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் சொல்றோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வந்து மொத்தமெல்லாம் கண்டிப்பா வந்து யாராலையும் படிக்க முடியாது சார். அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வீக்லி பிடிஎஃப்ல சும்மா ஹெட்லைன் மட்டும் படிச்சுட்டு போவோம். அதனால வந்து ஒரு யூஸுமே கிடையாது சார். நீங்க எக்ஸாம்ல அதனால வந்து 30 மார்க் நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு நாலேஜ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது சார். நம்ம நாலேஜ் வேணும், நம்ம நல்லா பேங்கிங்ல ஏதாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிக்கணும் சார். நீங்க வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் படித்தாலும் சரி, உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றது எனக்கு பொறுத்தளவு நல்லதுன்னு சொல்லுவேன் சார். நம்ம நல்லா பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சாலுமே வந்து டைரக்டா வந்து வெப்சைட்லயோ பிடிஎஃப்லயோ படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி இருக்குது, ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து எனக்கு தெரியாம இருந்துக்கலாம், இல்ல எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் கமெண்ட் பண்ணிருக்கிறேன். நீங்க லைவ் செஷன் போகும்போது இந்த மாதிரி தெரியாது இருக்கும்போது ஒரு கமெண்ட் பார்த்து நான் அப்புறம் அதுல இருந்து எடுத்து பிக் பண்ணி பேசுவோம். அட இது ஆமால இப்படி அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சம்டைம்ஸ் கரெக்ஷனும் பண்ணுவாங்க. இல்ல சார் நீங்க சொல்ற டேட்டா விட இது அப்டேட்டட் அப்படிம்பாங்க. ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி நான் கத்துக்கலாம். அதான் சார் அந்த மாதிரி நீங்க என்னதான் பேங்கிங் அவேர்னஸ் தெரிஞ்சாலும் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்ல படிக்கிறது கொஞ்சம் நல்லது சார். ட்ரூ சூப்பரா சொன்னீங்க மாரிமுத்து. நிறைய அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லா பவர் பேக்டு வேல்யூவா தான் இருக்கு. அண்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களோட ஜேர்னியை வந்து கம்ப்ளீட்டா ஒரு டீட்டெயில் கூட நீங்க மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வர இருந்து மார்க் டெஸ்ட்ல இருந்து அட்டெம்ப்ட் ஆர்டர் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு வீடியோ கரெக்டா எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி இதுல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் நீங்க நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதை கரெக்டா ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணாலே ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இன்ஸ்டன்டா கிடைச்ச ஒரு வேல்யூ மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்லணும், நான் எடுத்த சக்சஸ் ஸ்டோரிஸ்ல இது ரொம்ப 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 வேல்யூ பேக்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல் தடவையே நீங்க இவ்வளவு தூரம் நல்லா பேசின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இது பண்ணிருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மனசார சொல்ல விரும்புறேன். நேற்று சக்ஸோரி பத்தி பேசும்போது அவர் இன்னொரு வார்த்தை கேட்டார், சார் நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் பக்கத்துல வரும்போது கூட ஏதாவது ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணவா அப்படின்னாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மேக்ஸிமம் நான் மட்டும் கிளியர் பண்ணா பத்தாது, இன்னும் என்னோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் நான் இன்னும் நான் சொல்றேன் அப்படின்னாங்க.
நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் க்ரோ ஆகணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆவாங்க. அது ஒரு பெரிய குவாலிட்டி உங்ககிட்ட நான் பார்த்தது மாரிமுத்து. ஸோ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஏதாவது உங்களுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க சொல்லணும்னா சொல்லலாம். கன்வே பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். நீங்க வந்து இப்போ நீங்க இப்ப கிளியர் பண்ணல அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் வந்து கிளியர் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சார். இந்த சக்சஸ் மீட்ல எல்லாம் மெடல்ஸ் இது பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே போன வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். அதனால வந்து இந்த வருஷம் மெடல் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை மட்டும் பார்க்காதீங்க. அவங்க எல்லாருமே வந்து போன வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். இதே இன்னைக்கு ஏப்ரல் 19 தானே சார். இன்னைக்கு இதே வந்து போன வருஷம் நான் வந்து இன்னொரு எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வருஷமும் படிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து இப்ப நான் இந்த வருஷம் கிளியர் ஆயிரும், அடுத்த வருஷம் கிளியர் ஆயிரும், அது மட்டும் தான் மைண்ட்லயே இருக்கும். ஆனா வந்துட்டு கிளியர் ஆகாது, ஒரு எக்ஸாம்ல கிளியர் ஆகாது, சரி விட்டுட்டு அப்படியே அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த எக்ஸாம் கிளியர் ஆகாது, அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வீட்டுல வந்து புரிஞ்சுப்பாங்க சார். இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து செக்ஷனல் கட் ஆஃப் போயிருச்சு அப்படின்னா நான் தாராளம் வீட்டுல ஓப்பனாவே சொல்லிடுவேன் சார். இங்கிலீஷ்ல செக்ஷனல் கட் ஆஃப் போயிருச்சுன்னா சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து படிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு சார். ஆனா எனக்கு ஃபுல்லா எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு, ஃபினான்ஷியலாவும் நல்லா சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதனால அப்படியே ஃபுல்லா படிச்சு கிளியர் பண்ணிருக்கேன் சார். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ கிளியர் பண்ணல அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷம் படிக்கிறீங்க, 3 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கிளியர் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றதை விட உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். ஒரு 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 படத்துல வரும் சார், ஹிஸ்டரி ஒன்லி ரிமெம்பர்ஸ் ஹவ் யூ ஃபினிஷ்டு அந்த அப்படின்னு சொல்லி வரும் சார். நீங்க வந்து எங்க முடிக்கிறீங்களோ அதை மட்டும்தான் வந்து இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்க வந்து சொல்லிக்கலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் 2 வருஷம் படிச்சேன் 3 வருஷம் படிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் யாருமே கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க எங்க பினிஷ் பண்றீங்களோ அதை மட்டும்தான் சார் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அதனால இப்ப நீங்க கிளியர் பண்ணல எஸ் சார். அதனால இப்ப நீங்க கிளியர் பண்ணலன்னு நினைச்சு ஒரி பண்றதை விட உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் கிளியர் ஆக தான் போகுது. ஆக்சுவலா நான் போன வருஷம் IPA கிளர்க் மீன்ஸ் வந்து கிளியர் ஆகிரும் நினைச்சிருக்கேன் சார். ஜூன் 27 ரிசல்ட் வந்துச்சு. நான் கிளியர் ஆகல. ஜூன் 20 அது வரைக்கும் நான் ஓரளவு சும்மா நார்மலா தான் படிச்சுட்டு இருந்தேன். கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஏன்னா அடுத்த ஆகஸ்ட்ல வந்து RRB PO ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாசம் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு எக்ஸாம் வந்து நீங்க படிக்கிறீங்க உங்களால முடியல விட்டு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்லயே வந்து உங்களுக்கு அதுக்கான சக்சஸ் இருக்கும். நான் இப்ப IBS கிளர்க் மெயின்ஸ் வந்து October 13 எழுதுனேன் சார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசம் தான் படிச்சிருக்கேன். அந்த ரிசல்ட் வந்தது ஃபெயிலியருக்கு அப்புறம். சப்போஸ் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிளியர் ஆகல, நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் லைஃப் பூரா இந்த 3 மாசம் நினைச்சு மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்லயே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இல்லைனாலும் கொஞ்ச நாள் டைம் எடுத்தாவது கிடைக்கும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எல்லாருமே சார் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க சார். யாரு கிளியர் பண்ணல அப்படின்னா பாதிலேயே ஃபெயிலியர் ஆகிட்டு சரி வேணாம் இதுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு போறவங்க தான் சார் கிளியர் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை விடக்கூடாது சார். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளையே பண்றது இல்லை. நிறைய நம்ம அப்ளை பண்ணி ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு மெயின்ஸ் அட்டன் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறோம். மெயின்ஸ்ங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் சார். ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குவாலிஃபை ஆகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு எக்ஸாம் தானே அது நம்ம கிளியர் பண்ண முடியாதா? அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம படிச்சுட்டு அதுக்கு மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் சார். ஜாப் வாங்கிடலாம் சார். சூப்பர். நான் இந்த விஷயம் சொல்லி ஆகணும், நான் அது சொல்லாம இருக்க முடியாது. நீங்க சொன்னீங்க சாரோட வீடியோ பார்ப்பேன், ஜாக்சன் சார் பார்ப்பேன், என்னோட இந்த வீடியோஸ் பார்ப்பேன். நீங்க உண்மையிலேயே நீங்க பேசுறது கேட்டா பயங்கரமா மோட்டிவேஷன் ஆகுது. அந்த சின்ன சின்ன விஷயங்களும் ரியல் டைம்ல கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்றீங்க. அது இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருக்கவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நானும் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக் தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரீசனிங் ஆப்டில வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் வீக் தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே தெரியும். செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணா போதும் அந்த ரேஞ்சில தான் இருந்தேன். நீங்க வந்து உங்க இங்கிலீஷ் கரெக்டா வரல, 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, இங்கிலீஷ்னால மட்டுமே கிளியர் ஆகுது அப்படின்னா கிளியர் ஆகல அப்படின்னா இங்கிலீஷ்னால மட்டும்தான் ஒரு எக்ஸாம் போகுது அப்படின்னா எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. ரீசனிங் ஆப்டில உங்க ஸ்கோரை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க. ஒரு 25 கொஸ்டின் இருக்குன்னா அது 30 பூஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஒரு 28 30 போறீங்க அப்படின்னா அது ஒரு 35 அந்த மாதிரி பூஸ்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களும் படிச்சா போதும். உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே கண்டிப்பா வந்து உங்களால வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து ரீசனிங் ஆப்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும். நான் இதுல வந்து ரீசனிங் அட்டன் பண்ணது வந்து 7 2 மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன். 19 1 மார்க் மொத்தம் 33 மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். அட்டன் பண்ணிட்டு எனக்கு அதுல ரெண்டே ரெண்டு 1 மார்க் மட்டும் தான் தப்பா இருக்குது.
ஆனா 2 மார்க்ல எப்படி ஒரு பசில் வந்து நான் ஃபுல்லா சால்வ் பண்ணல, சும்மா பாதி வரைக்கும் போட்டு 2 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அது எப்படின்னா எனக்கு வந்து 2 பாசிபிள் வந்துச்சு சார். 2 மார்க் பசில்ல ஒரு பாசிபிள் ஆன்சர் வந்துருச்சு, இன்னொரு பசில்ல வந்து ரெண்டு பாசிபிள் வந்துச்சு ஆன்சர். எனக்கு எதுன்னு சொல்லி ஆன்சர் தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 5 கொஸ்டினே ஃபுல்லா பார்த்தேன். 2 மார்க் கொஸ்டினை அந்த 2 பாசிபிளுமே வச்சு 2 கொஸ்டின் போடுற மாதிரி இருந்துச்சு. அது சில கொஸ்டின்ஸ்ல இருக்கும் சார் அந்த மாதிரி. நம்ம வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர், அப்படி கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா அந்த 5 கொஸ்டின்ஸ்ல மீதி 3 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பாசிபிள் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த இருக்க 2 கொஸ்டின் வந்து 2 பாசிபிளுமே வச்சு போற மாதிரி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 2 கொஸ்டின் மட்டும் போட்டுட்டு அந்த பசில பாதியிலேயே முடிச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சால்வ் பண்ணேன், பாதியிலேயே முடிச்சுட்டு அடுத்து 1 மார்க் சால்வ் பண்ணி அதுல கொஞ்சம் அதிகமா போட்டேன் சார். அந்த மாதிரி அட்டெம்ப்ட் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இல்லைங்களா? அந்த கரெக்டான எக்ஸாம் அந்த டைம்ல பதட்டப்படாம இது முடிச்சுட்டு தான் ஆன்சர் போகணும்னு இல்லாம சரி போட்டது வரைக்கும் வச்சுட்டு எது காமனா வருது, காமன் வேல்யூஸ் வச்சு ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அதை அதே மாதிரி லாஸ்ட் வந்து ஒரு லெட்டர்ல தான் உங்களுக்கு வந்து பர்சன்ட் ஸ்டக் ஆகுது அப்படின்னா ஒரு 2 பாசிபிள் வந்திருக்குன்னா நீங்க டைரக்டா கொஸ்டினே சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் வந்து 4 ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஆட் ஒன் அவுட் கேட்டிருப்பாங்க சார். அது வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டு அப்படி கூட சால்வ் பண்ணலாம் சார். அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி ரீசனிங்ல வந்து ஆப்டில வந்து நிறைய செக்ஷனல் டெஸ்ட் நிறைய அட்டெண்ட் பண்ணணும் சார். ஒரு ஃப்ளோ கிடைக்கும் சார். எப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து டஃபா தான் சார் இருக்கும் எக்ஸாம்ல. இங்க அந்த மாதிரி நிறைய செக்ஷனல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நிறைய வந்து மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதை விட, ஏன்னா 2 மணி நேரம் நம்ம கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். அது எப்படின்னா எக்ஸாம் அப்போ ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா போதும். செக்ஷனல் டெஸ்ட் நிறைய அட்டெண்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் டெஸ்ட் நிறைய அட்டெண்ட் பண்ணுங்க. அவ்வளோ இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி இங்கிலீஷ் வீக்கா இருந்தாலுமே மற்ற செக்ஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி உங்க ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி. அவ்வளவுதான். இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சரி இங்கிலீஷ் வரல பேசாம எக்ஸாம் விட்டுட்டு போலான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எனி செக்ஷன், சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், குவான்ஸ் சுத்தமாக வராது. சில பேருக்கு குவான்ஸ் இந்த ரீசனிங் நல்லா வராது, பட் இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் நல்லா வரும். ஸோ இப்படி எதுல வீக்காக இருந்தாலும் ஓகே, அதை வீக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதில் செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு மீதி நல்லா இருக்கிற செஷன்ஸை நல்லா, இது அடிக்கடி ஒரு கோட்ல சொல்லுவாங்க, மேக் யுவர் ஸ்ட்ராங் ஜோன்ஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலயே நிறைய டைம் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஷ்டமான வீக் ஜோனை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது கஷ்டம். கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜோன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி அது ஸ்ட்ராங் ஜோன் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இன்னொரு 5 மார்க் 10 மார்க் நம்ம ஆட் பண்ண முடியும். அண்ட் மறந்துடாதீங்க, இப்போ நம்மளுடைய பல்க் 15-in-1 கோர்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு 899க்கு. 3000 worth அப்படியே 899 கொடுக்குறோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து மொத்தமா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க எல்லாருமே. இந்த எம்சிக்யூ क्वेश्चंस எல்லாம் இருக்கும் சார். அந்த 499 ஐ திங்க் சம்திங் அதான் அவ்வளவுதானே சார். அந்த நீங்க மத்த கோர்ஸ் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சார். ஆனா என்ன பொறுத்தளவு நீங்க பேங்கிங் ஆஸ்பிரண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் கண்டிப்பா வந்து லிவிங் சிஎவன்ஸால கண்டிப்பா யூஸ் பண்ணி படிக்கலாம் சார். ரொம்ப ஒர்த்தா இருக்கும் சார். உங்களுக்கு டெஸ்ட் போடலன்னா கூட பரவாயில்ல, சும்மா சப்மிட் பண்ணிட்டு எல்லா கொஸ்டின்ஸையும் சும்மா கோ த்ரூ பண்ணிட்டு என்ன லேர்ன் பண்ணிருக்கு ஒரு விஷயத்த வந்து படிக்கிறத தவிர திருப்பி அதை ரீட் பண்ணாலே வந்து நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் சார். அந்த மாதிரி கூட பண்ணலாம் சார். ஆனா வந்து மற்ற உங்களுக்கு ஆப்ஷனா இன்டர்வியூ வீடியோ கோர்ஸ் நிறைய கோர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஆப்ஷனா தான். ஆனா என்ன பொறுத்தளவு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் கண்டிப்பா வாங்கி படிங்க சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ மாரிமுத்து. ட்ரூ, நம்ம அந்த இன்டென்ஷனே தெரியுது. எல்லாரும் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷலா நம்ம பண்டில் பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ மாரிமுத்து. ஓகே கைஸ், see you in another video. அண்ட் மாரிமுத்து, உங்களையும் நான் இன்னொரு புது வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை. See you. Thank you. Okay sir.